ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி ஒரே ரெசிபியை 2 விதமாக செஞ்சு 10 நிமிஷத்தில் சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளோ சூப்பரில். பாயசம் கீர்னு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ரெசிபிக்கு நல்ல அடிகனமான பாத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. பிராஸ்ல செஞ்சால் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நெய்யில் கொஞ்சம் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துட்டு செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த வெசல் ஹிதா வெல்னஸ் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பிராஸ்ல சமைச்சா மட்டும் இல்லை, தொட்டாலே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ரீசன்ட் ஸ்டடியில் பார்த்துருந்தேன். பாயசம் கீர் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமேன்றதுக்காக இந்த வெசல் செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. திராட்சை வறுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க கீழ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கு அப்புறமா மில்க் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. பால் நல்லா கட்டியாகி வந்ததும் சுகர் சேர்த்துக்க வேண்டியதான். கரும்பு சக்கரை, ஒயிட் சுகர் ரெண்டுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரெண்டுமே ட்ரை பண்ணியிருந்தேன். அவல் பால்லேயே நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான். விருப்பப்பட்டுச்சுன்னா தேங்காய் பூ நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. ரீசெண்டாக நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பிராஸ் வெசல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணும்போது 93% ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்ல அப்படியே ஹோல்ட் ஆயிருக்குன்னு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பார்த்து சமைச்சு கொடுக்குறதே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணுன்ட்டு தான். இந்த மாதிரி பிராஸ்ல குவாலிட்டியான வெசல்ஸ் வாங்கணும்னா இவங்க பேஜை விசிட் பண்ணி பாருங்க.